Hello friends, welcome back to Hi-Inno channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு ஹெல்தியான ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது வாழைத்தண்டு கூட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாழைத்தண்டு கூட்டு நிறைய விதமா செய்யலாம். இன்னைக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப ஹெல்தியாவும் எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதை நீங்க சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைத்தண்டு கூட்டு வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்க போறேன். ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதை ஃபர்ஸ்ட் நல்லா 2 தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வேக வைக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 3 to 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வேகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பருப்பு மாதிரி சீக்கிரம் வெந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி. பருப்பு வேக வைக்கும் போது உங்களுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே குக்கர்ல பொங்கி வரும், அது வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இது. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 7 to 8 விசில் அளவுக்கு நம்ம அந்த கடலைப்பருப்பை வேக வைக்க போறோம். இப்போ ஒரு 7 விசில் அளவுக்கு நான் விட்டு நல்லா பருப்பு வெந்துருச்சு, ப்ரெஷர் போயிட்டு இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்றேன். பாருங்க, பருப்பு இந்த அளவுக்கு இருக்கணும். அதே சமயம் ரொம்ப குழையவும் வெந்துடக்கூடாது, வேகாமவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தா உங்களுக்கு கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குழகுழப்பாயிடும். அதனாலதான் உங்களுக்கு 3/4 பதத்த அளவுக்கு வேகணும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வெந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இல்ல ஸ்மாஷர் இருந்ததுன்னா நீங்க லைட்டா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப குழைய ஸ்மாஷ் பண்ண தேவையில்லை. இப்போ கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுல ஒரு மசாலா நம்ம சேர்க்கணும். அதுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய், நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போறதுல பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் தாளிக்கும் போது சேர்க்க போறோம். அதான் இதோட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகாய், தேங்காய், ஜீரகம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு. கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா எண்ணெயில பொரியிட்டோம். கடுகு நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்க்கும் போது கண்டிப்பா பெருங்காயம் சேர்க்கணும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன எக்ஸ்ட்ரா வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ சேர்த்த வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு. இதோட ஒரு 6 to 7 பல்லு பூண்டு நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுல ஒரே ஒரு பெரிய பழுத்த தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இதுல நான் வந்துட்டு முன்னாடியே வாழைத்தண்டு நல்லா கட் பண்ணி நார்லாம் இல்லாம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து, உங்களுக்கு வாழைத்தண்டு கட் பண்ணது உங்களுக்கு கருத்து போற மாதிரி ஆகும். கொஞ்சமா நீங்க மோர்ல தயிர் இருந்தது அப்படின்னா தண்ணியில விட்டுட்டு இதை கட் பண்ணி போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் மாறாம வெள்ளையாவே இருக்கும். நல்லா தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சிட்டு நார்லாம் எதுவும் இல்லாம அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வாழைத்தண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதுல இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். நம்ம பருப்பு மட்டும் வேக வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாழைத்தண்டு கூட்டு செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரா ரெடி பண்ணிடலாங்க. வாழைத்தண்டு ரொம்ப நேரம் வேகத்துக்கு டைம் எடுக்காது. ஒரு 2 to 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வேக விட்டா போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு டைம் எடுக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைத்தண்டு நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு பாருங்க. இதோட நான் வேக வச்சிருந்த கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய், மிளகாய், சீரகம் இது 3த்தையும் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் விழுதும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நார்ச்சத்து அதிகமான இருக்கிற அந்த வாழைத்தண்டு வந்துட்டு இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம சேர்த்த பருப்பு, அந்த தேங்காய் விழுது எல்லாம் வாழைத்தண்டோட சேர்ந்து சூப்பரா நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல நிறைய நார்ச்சத்து இருக்குங்க. இது வந்துட்டு டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பாட்டுல எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு கிட்னில ஸ்டோன் இருக்கிறவங்க, பித்தப்பையில கல் இருக்கிறவங்க எல்லாமே இதை வந்து ரெகுலரா கண்டிப்பா டாக்டர்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரா ட்ரை பண்ணிருக்கோம். நல்லா கொதிச்சிருச்சு. கடைசி அதோட வந்துட்டு கொத்தமல்லி தழையை தூவிட்டு சூடான சாதத்தோட சரி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாழைத்தண்டு வாங்கும்பொழுது நல்லா அடித்தண்டா பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். எப்பயுமே வாழைத்தண்டு வாங்கும்போது அடித்தண்டு பார்த்து வாங்குங்க. சூப்பரான டேஸ்ட்ல நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.